பீதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய். Worship the Lord your God and serve him only. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 வசனம் 10. இந்த இறைவார்த்தையை நாம் பின்பற்றினோம் என்றால் நம்முடைய வாழ்வு எவ்வாறாக இருக்க வேண்டும்? தூய்மையாக இருக்க வேண்டும். அவ்வாறாக நம் வாழ்வு இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம். நம் வாழ்வு தூய்மையாக இல்லாவிடில் நாம் ஒவ்வொரு முறை நாம் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லும் பொழுது நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துகின்றோம். பிற சிநேகம் என்று சொல்லிக்கொண்டு இரக்கமே இல்லாத வாழ்வு வாழும் பொழுது எவ்வாறு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பணி செய்கின்றோம் என்று நம்மால் சொல்ல முடியும்? சத்தியத்தை வாழ்வாக்கி வாழும் பொழுதுதான் நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு பணி செய்கின்றோம் என்பது உண்மை. கிறிஸ்துவர்கள் என்று நாமே நம்மை சொல்லிக் கொள்ளாமல் நீதியோடும் நேர்மையோடும் தூய்மையோடும் வாழும் பொழுது நம்முடைய வாழ்வை பார்த்து பிறர் சொல்லட்டும் நாம் கிறிஸ்துவர்கள் என்று. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே. 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே. கரங்களை விரித்தே கல்வனை போல், கரங்களை விரித்தே கல்வனை போல் கழுமரத்தினில் கண்டடினாள். வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவையின் அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ.